அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். என்னை திட்டுங்க, பரவாயில்ல, அதை கமெண்டில் திட்டுங்க. ஏன் இதை கண்டிப்பாக இது பேசி ஆகணும். என் மனசில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு உண்மை சம்பவம். நிறைய கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் நிறைய இந்துக்கள், நான் ஜாதி சொல்ல விரும்பலை, எல்லா ஜாதியிலையுமே ஜாதி தேவையில்லை நமக்கு. நிறைய இந்துக்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, ஆண்களும் பெண்களும். 45 வயசுக்கு மேலான ஆண்களும் 40 வயசை கடந்த பெண்களும் 45 வயசை கடந்த ஆண்களும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் எல்லா தரப்புலையும் இந்துக்கள் இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் ஜாதகம் பார்க்குறதுன்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம் ஜாதகம்தான். அதுக்கப்புறம் பணம், வரதட்சணை எல்லாம் அப்படியே பார்த்து கல்யாணமே கோடிக்கணக்கான சொத்துக்கள் வச்சு வசதிகள் இருந்தும் கல்யாணமே கல்யாணமே ஆகாமல் பண்ணிக்க ஆசை இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு அப்படி இருக்கணும், பொண்ணு இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து வயதை கடந்துருவாங்க. வயதை கடந்த பிறகு அவங்க வயதுக்கேற்ற பெண்களை கல்யாணம் பண்ணும்போது அந்த சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பெரியவங்களை கல்யாணம் பண்ணும்போது 40 வயசு கடந்த பெண்கள், பெரியவங்க தான் கிடப்பாங்க. அப்படி இவங்க கல்யாணமே பண்ணாமல், எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. நான் இது யாரையும் குத்தி காட்டுறதுக்கு சொல்லலை. கல்யாணமே பண்ணிக்காமல் நம்ம எப்படி இருந்துட்டோன்னா அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்துக்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கும், நிறைய இந்துக்கள் கம்மியாயிருவாங்க. நீங்கள் எதனால் இப்படி கல்யாணம் பண்ணாமல்? என்னட்ட டிரைவிங் படிக்க வந்த நிறைய பெண்கள் அக்காவும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, நிறைய ஆண்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு முதல் காரணம் ஜாதகமாக இருக்குது. ஜாதகம் பார்த்துட்டே இருப்பாங்க. 10 பொருத்தம் பார்க்கணுமாமே, பொருத்தம் பார்த்து பொருத்தமே இல்லைன்னு கல்யாணம் நடக்காது. அப்புறம் பொருத்தம் இருக்கிற பையனோ வரன் அமைந்தால் அவங்களுக்கு படிப்பை பார்ப்பாங்க, படிப்புக்கு அப்புறம் பணத்தை பார்ப்பாங்க, நகையை பார்ப்பாங்க, அழகை பார்ப்பாங்க. இப்படியே பார்த்து கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து பெண்களுக்கு ஆண்களும் அந்த தகுந்த வயசில் கல்யாணத்தை பண்ணி நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கான ஒரு அடையாளத்தை, நம்மளுடைய வாரிசை இந்த பூமிக்கு நம்ம விட்டு செல்லது நியாயமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த ஜாதகம் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சுத்தமாக பார்க்காம இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த ஜாதகம் சம்பந்தமாக கல்யாணம் ஆகாதவங்க, ஜாதகத்தினால் கெட்டுப்போன குடும்பங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் எனக்கு தெரியும். அது சம்மந்தமாக நம்ம பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வரும் நாட்கள்